ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி டாஸ்க் வந்தாச்சு. பாஸ் சர்வெண்ட் இது வந்துட்டு என்ன செட்டப்பில் இருக்க போது, எப்படி இருக்க போது நம்மளுக்குலாம் ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் வந்த மாதிரி ஒரு முதலாளி தொழிலாளி இப்படி இருக்குமா, இல்லை வந்து இந்த டாஸ்க் வந்து அந்த மாதிரி ரோலிங்காக வரும், உள்ளேருந்து ஒரு பொருள் அதை எடுத்துகிட்டு ஓடுவாங்களே அந்த மாதிரி இருக்குமான்னு பார்த்தா சூப்பராக ட்விஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு தொழிற்சாலை மாதிரி செட்டப். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே நான் பார்க்கல, தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, தொழிற்சாலை மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3-4 சைக்கிள் வச்சுருக்காங்க. இந்த சைக்கிள் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெவில் விசஸ் இதில் வந்துட்டு ஏஞ்சலில் நம்ம அசீம் வந்து ஓட்டியிருப்பார். சைக்கிள் ஓட்டினா வந்து சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி செட்டப் அதையே யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கராக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சத்யா இருக்கார், அருண் இருக்கார், ரஞ்சித், அன்சிதா, ரயான், ராணவ், பவித்ரா இவங்களாம் வந்துட்டு ஒர்க்கரில் தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டம்மியாக இருக்காங்களோ அவனை தூக்கி அதில் போட்டாங்க, அதான் உண்மை. பாஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் தூக்கி பாஸில் போட்டிருக்காங்க. ஸோ பாஸில் வந்து 7 பேர், இதில் வந்து 8 பேர் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா சண்டை வருது, அருண் வந்து வேலையை நிறுத்துறா அப்படின்றாரு. சத்யா வந்து அங்கேருந்து வராப்பில். என்ன மேட்ரு நடக்குதுன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு ரூலை போடுறாரு, அதை வந்து இவங்க வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவர் வந்து அதெல்லாம் நீங்கள் பேச தான் கூடாது, எனக்கு ரூல் போடுறதுக்கு உரிமை வந்து அங்கே பிக் பாஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, அதை நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு அருணும் ராணவும் சண்டை போடுறாங்க. இவர் வந்து நான் பேசலான்னு இப்போ ரூலை புதுசாக போடலான்னு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் வந்து அப்படி சொல்லியும் வந்து அருண் வாலன்ற சண்டை போடுறாரு. இதில் என்ன கொடுமைனா இது இவர் மேலே தான் பயங்கரமான தப்பு இருக்குன்றதை நம்மளுக்கு சுட்டி காட்டுற விதமாக சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா ஒரு பக்கம் போயிட்டாங்க, பவித்ரா வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, வா அருண் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ராணவ், அருண், அப்புறம் ராணவ் கூட தனியாக போயிரு, இவர் மட்டும் தனியாக வந்து புலம்பிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா இந்த டாஸ்கில் சண்டை வந்த மாதிரி தெரில. அவர் ஆல்ரெடி ப்ரோவோக்லேயே இருக்கார் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நேற்றுலேருந்து போட்டு அடி நடிக்கிறாங்களா, அவருக்கு உள்ளுக்குள்ளே அது ஒரு மாதிரி இருக்குது, அது வந்து இங்கே வெளிப்படுது. அதெல்லாம் என்ன ஆகுறாரு, டென்ஷன் ஆகி பஸ் அவுட் ஆகிறாரு. கடைசியில் வந்துட்டு பண்ண முடியாது சொல்கிறா போ அப்படின்றாரு, கொஞ்சம் மரியாதைலாம் பேசுகிறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்துட்டு ஜாக்லின் நீங்கள் ட்ரிகர் பண்ணதுக்கப்புறமா தானே வந்துட்டு தர்ஷிகா அப்படி சொன்னாங்க அப்படின்போது இல்லை நான் பண்ணிருக்கூடாது சாரி சார் சொன்ன மாதிரி இங்கே அவர் பண்ணுறாரு. பண்ண உடனே போவா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் டென்ஷன் வர்றாரு. ஜாக்லின் பாயிறாங்க. சௌந்தர்யா வந்துட்டு மரியாதைலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பாஸ் இதில் இருக்காங்க இல்லையா, கத்துறாங்க. அடுத்தது தான் வந்துட்டு இந்த வார்த்தை மாற்றங்கள்லாம் வருது. இங்கேருந்து அவர் வந்து யூஆர் ட்விஸ்டர்ன்றாரு முத்துக்குமரன். அவர் அங்கேருந்து வந்துட்டு யூஆர் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நீ வந்து ஜஸ்ட் ஹம்பர்ன்றாரு. நீங்கள் அவர் இங்கேருந்து யூஆர் ப்ரோவோக்கர் அப்படின்றாரு, நீ ஒன்றுமே இல்லை மவுத் பீஸ்ன்றாரு. இப்படியே வந்து ப்ரொமோ முடிக்கிறாங்க. ஸோ இதில் அதாவது நம்ம என்னென்னா அதில் ஒரு டாஸ்க் வந்தால் டாஸ்க் மூலமாக ரிலேட்டடாக இப்போ நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த சீசன் 8க்கும் மற்ற சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரிலேட்டடாக டாஸ்கில் இருக்கிற கேரக்டரை வச்சு சண்டை போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் வரும். பட் இந்த சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. டாஸ்கில் இருக்கிற கேரக்டர் சண்டை போடுவாங்களான்னு கேட்டாங்கன்னா சண்டையே போடுறதே கிடையாது. கேரக்டர் சண்டை போடுற மாதிரியே இல்லை, உள்ளே இருக்கிற ஈகோவை வச்சு தான் இங்கே ப்ளே பண்ணுறாங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு குழப்பமாகுது, ஒருவேளை இது கரெக்டாக இல்லை இதுக்கு முன்னாடி சீசனில் விளையாண்டா அது கரெக்டாக அப்படின்ட்டு. ஏன்னா என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்களோ, இப்போ நான் தொழிலாளிக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் பேசலாம். அங்கே வந்து ஒர்க்கர் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ரூலை போடலான்னு அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை நான் வந்துட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற தொழிலாளி அக்செப்ட் பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு அந்த ரூலே நீ போடக்கூடாது, ரூலை காமி, இப்படிலாம் எந்த ஒர்க்கர் வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போது அதாவது ரூல் போட்டிருக்காங்களா, சரி நான் செய்கிறேன், ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்துட்டு அதை பேஸ் பண்ணி வரும். நீ ரூலை காமி, இது எங்கே அந்த டாஸ்க்கை தாண்டி போகுது. இதுதான் ஈகோ பிரச்சனை. இதுதான் வந்து அருண் வந்து எல்லா இடங்களையும் பண்ணி அந்த டாஸ்க்கே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காப்புல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு சொன்னாங்க, அருண் பரவாயில்ல நீங்கள் பாராட்டி பேசியிருக்கீங்கன்னு. நம்மளும் அதுதான் ஆசையாக இருக்குது. காலையிலேருந்து 2-3 வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு பாவமாக இருந்துச்சு. அருண் ஒரு பக்கம் அழுத விஷயங்களும், தீபக் போய் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு கையெடுத்து கும்பிட்டார். தீபக் புர்ராடி நான் தானே தப்பு பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாதுரா, நீ வந்து அங்கே வந்து நீ எனக்கு வந்து கவுண்டர் கொடுக்க எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுடா, அதனால தான் நான் பேசுகிறேன், நீ ஏன் தான் தப்பாக நினச்சிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அவர் வாயை விட்டுருப்பார், நான் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த வீட்டு விட்டு நான் போகிறதுக்கு ரெடி, நான் விஜய் சேதுபதி கிட்ட என்ன வேணாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திருப்பார். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார் வெளியே போயிடு, என்ன நானும் அவரும் ஒரே சேனல் தான் வேலை செய்கிறோம், என்னையவே இப்படி பேசுகிறாரு, அதுவும் அவரோட நான் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆள், என்கிட்டே நீ இப்படி வந்து மரியாதைலாம் பேசுகிறேன்னா அப்போது உங்ககிட்ட வேலை செய்கிற கார் டிரைவர்கிட்டலாம் நீ எவ்வளோ மட்டமாக பேசுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வச்சு ஒரு குரூப் வந்து தனியாக வந்து கதையெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. சௌந்தர்யாலாம் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தீபக்குக்கும் அருணுக்கும் சண்டை வரும்னு தெரியும்,
ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு வரும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அதுக்கப்புறம் தீபக் போய் கட்டி பிடிச்சி சாரிடான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் வந்துட்டு கையை வச்சு கும்பிட்டுன்னுக்கிறாரு. என்னையா ஏதாவது குளிர்ஜரம் வந்துருச்சா, யாராவது கம்பளி பருவத்துக்கு கொடுங்கயா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஓ காக்காவளிப்பா அப்போ சாவியை கொடுங்கயா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்னையானா இவங்க 2 பேரும் கண்ணீர் மல்க அங்கே வந்து பேசிக்கொண்டு கட்டி அணைத்ததை பார்த்து விட்டு இவர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். பார்த்தோன்னே எனக்கு கடவுளே, அதாவது அந்த பஸ்ஸு ஒரு பிரேக் டவுன் ஆகிடும். நம்ம வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிடும், எல்லோரும் அடுத்த இடத்துக்கு போகணும். சரி கஷ்டப்பட்டு வாங்க தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு பாருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் வர போச்சு. என்னென்னா இந்த வீக்லி டாஸ்க் விஷயங்கள் வந்துச்சு. டாப் 8 பாட்டம் 7 சொல்லிட்டு நீங்கள் பிரிங்கன்னு குறிப்பு வேறு வச்சுட்டாங்க. என்னென்னா இது வந்து இன்னும் முடியலைன்னு, அதுதான் இங்கே வந்து பிரிஞ்சது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே முத்துக்குமார் அழகாக ஒரு விஷயத்தை வைக்கிறார். சரியான பாயிண்ட் வைக்கிறார். என்னென்னா ஒருத்தரை சொல்லுங்கள், அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் 8 பேர் கலெக்ட் ஆகும்போது அங்கே நிற்க வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து யாரை வேணால் பிரிச்சுக்கலாம். இவங்க வந்து அது 8ல் இருக்கணுமா வேண்டாமான்றது பிரிச்சுப்போம் அப்படின்னு அழகாக ஒரு பாயிண்ட் டப்புன்னு முடிச்சிட்டார். நான் எதுக்கு இருக்கணுன்றதை அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். ஆனால் இவர் சொல்கிறத வந்து கேட்கக்கூடாதுன்னு ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கல்ல. அதில் முக்கியமாக ராயன் வந்துட்டு அப்படி சொல்கிறதுக்கு பதில் நம்ம உட்காந்துட்டுக்குள்ள உட்காந்தவனே வந்து நான் ஏன் டாப் 8ல் இருக்கணும், அங்கேயே கை தூக்குவோம், ஓட்டு போடுவோம், அங்கேயே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு மஞ்சள் வண்டி இல்லை ஒருத்தர் அங்கே போயிட்டு 8 பேரை சொல்லுவோம். அதுக்கப்புறமா செக்ரிகேட் பண்ணிக்கணும். அவங்க ஒரு ஜவு மிட்டம் இழுக்க, தீபக் அதில் ஒரு புதுசாக ஒரு ரூலை போட, இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு ஒரு புது ரூலை போட்டார். வந்தார், நான் ஏன் டாப் 8ல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பதில் எனக்கு வந்து யார் டாப் 8ல் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குண்டை தூக்கி போட, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சங்கீத சுரங்கள் ரஞ்சித் சார் ஆரம்பித்தார். அதாவது சங்கீத சுரங்கள்னாவே வந்துட்டு ஏற்கனவே பிளேடு போடுறவங்கள சங்கீத சுரங்கள். இவர் எப்படின்னா பிளேடு கூட கிடையாது, பிளேடு சங்கீத சுரங்கள் அப்படி இழுத்துட்டு போகுது ஜவு மிட்டாய் மாதிரி. ஏன்ப்பா 8 பேர் இல்லைப்பா, நீங்கள் ஏன் 8ல் இருக்கணும் அப்படின்னு அதை சொன்னால் இவர் வந்துட்டு எனக்கு சாமி நான் இது வரைக்கும் பார்த்த சாமி, நீங்கள் பார்க்கலன்னு யாராவது சொன்னாங்களா, மேட்ருக்கு வாங்க. அதான் சாமி, அதாவது நான் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக்லேருந்து விஜய் விஷாலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து அவரே போட்டுட்டார். இவங்களும் அதில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரே பிரித்து விட்டார். அந்த டீம் தான் இப்போ இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசங்க. இவருக்கு வந்துட்டு கேப்டன் நிர்வாகமும் தெரியல, கேப்டனை எப்படி பேசணும்னு தெரியல. ஆனால் இவரெல்லாம் எப்படி வந்து வில்லனாக நடிச்சன்றது நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ வில்லனாக நடித்தது உண்மையிலே நடிப்பா இல்லை இங்கே வந்து அவர் பண்ணுறது ஒரு பர்ஃபார்மன்ஸான்னு சத்தியமாக புரியல. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு படம் எடுக்கும்போது அதை பற்றின ஒரு இன்டர்வியூ கூட ஒன்று போயிருக்கும். அந்த இன்டர்வியூவில் கூட வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் பேசியிருப்பார். ஆனால் இங்கே அது கூட வரமாட்டுது. என்ன அது அந்த அளவுக்கு நடிப்பு திறமைன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெஃப்ரியோட அம்மா வந்துட்டு ஜாக்லின் பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது ஜெஃப்ரி ஜாக்லின் கிட்ட ரொம்ப உஷாராக இருந்துக்க, உன்னை நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பார்க்கலன்னா போய் பாருங்கள். பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி டாஸ்கில் யார் என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்க, இந்த அருண் பண்ணுற விஷயங்கள் வாலண்டராக வந்து நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணி, இப்போ நம்மளே வந்துட்டு காலையில் சொல்லியிருந்தோம், காலையில் வந்து தீபக் மேலே தான் தப்புன்னு. அது தீபக்கே ஒத்துக்கிட்டு அங்கே வந்து மன்னிப்பு கேட்டார். திரும்பவும் வந்துட்டு இங்கே ஒரு ட்விஸ்டிங் வேலையை பண்ணி அதனால தான் அவர் அங்கே அடிச்சு நொறுக்கிறார். நீ ட்விஸ்டரு, நீ ப்ரொவோக் பண்ணுற அப்படின்னு. திரும்ப இவர் பா. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.